பல்வேறு மொழி பேசும் மக்கள் வாழும் நாட்டில் ஒரு மொழியை மட்டும் திணிப்பது அரசியல் இல்லையா என முதலமைச்சர் கேள்வி. மும்மொழி கொள்கை ஏற்றால்தான் நிதி தருவோம் என கூறுவது அரசியல் இல்லையா என்றும் வினா. மக்கள் நலப்பணி தடைகளை தகர்ப்பது என இருபாதை பாய்ச்சலில் செல்கிறது தமிழக அரசு. கடலூரில் நடைபெற்ற அரசு நலத்திட்ட பணி தொடக்க விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரை. கடலூரில் சாலையில் நடந்து சென்று மக்களை சந்தித்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சாலை ஓரத்தில் திரண்டிருந்த தொண்டர்கள் வாழ்த்து முழக்கமிட்டு வரவேற்பு. தமிழ்நாட்டில் கல்வியை அரசியலாக்க கூடாது என குறிப்பிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கடிதம். புதிய கல்விக் கொள்கை மீதான தமிழக அரசின் பார்வையில் குறைபாடு உள்ளதாகவும் குற்றச்சாட்டு. அரசியல் நோக்கங்களுக்காக புதிய கல்விக் கொள்கையை அச்சுறுத்தும் வகையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடந்து கொள்ளக்கூடாது. புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக பிரதமருக்கு முதலமைச்சர் எழுதிய கடிதம் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்றும் தர்மேந்திர பிரதான் திட்டவட்டம். PM ஸ்ரீ திட்டத்தை ஏற்க மறுப்பதால் 2500 கோடி ரூபாய் அல்ல 5000 கோடி ரூபாயை தமிழக அரசு இழக்கிறது. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விளக்கம். புதிய கல்விக் கொள்கையில் மாணவர்களின் விருப்பத்திற்கே முன்னுரிமை, எந்த மொழியையும் திணிப்பது இல்லை என தர்மேந்திர பிரதான் விளக்கம். புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மறுப்பதால் தமிழக மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் வாய்ப்புகளை இழக்கும் நிலை உள்ளதாகவும் சாடல். தமிழக மக்களின் வரிப்பணத்தையே மத்திய அரசிடம் கேட்கிறோம். மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி பதில். 5000 கோடி ரூபாயை தமிழக அரசு இழக்க நேரிடும் என தர்மேந்திர பிரதான் கூறுவது மக்களிடம் மிகுந்த கோபத்தை ஏற்படுத்தியுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி கண்டனம். பொதுவெளியில் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து நிதியை பெறுவதில் திமுக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தல். விருப்பமொழி தொடர்பாக தமிழகத்தில் அரசு பள்ளி மாணவர்களிடம் கருத்து கணிப்பு மேற்கொள்ள வேண்டும். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தல். முடிந்தால் உதயநிதி ஸ்டாலின் கெட் அவுட் மோடி என சொல்லட்டும் என்று அண்ணாமலை சவால் விட்டிருந்ததன் எதிரொலி. சென்னையில் நடைபெற்ற திமுக இளைஞரணி கூட்டத்தில் உதயநிதி முன்னிலையில் கெட் அவுட் மோடி என முழக்கமிட்ட நிர்வாகிகள். எக்ஸ் தளத்தில் கெட் அவுட் ஸ்டாலின் என்ற ஹேஷ்டேக் 10 லட்சம் பதிவுகளை கடந்து சென்று கொண்டிருப்பதாக அண்ணாமலை தகவல். பிரதமர் மோடியின் வளர்ச்சி அடிப்படையிலான அரசியலுக்கு தமிழக மக்கள் ஆதரவளிப்பதாகவும் கருத்து. கிருஷ்ணகிரியில் பாலியல் வன்கொடுமை வழக்கில் தேடப்பட்டு வந்த நபரை துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்த போலீசார். கத்தியால் காவலர்களை தாக்கிவிட்டு தப்ப முயன்றவரை காலில் சுட்டுப்பிடித்ததாக காவல்துறை விளக்கம். பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் தலைமை அலுவலக பொறியாளர் லஞ்ச ஒழிப்புத்துறையினரால் கைது. கோவில் சார்பில் திருமண மண்டபம் கட்டும் பணிக்காக ஒப்பந்ததாரரிடம் 18,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற புகாரில் நடவடிக்கை. ஈஷா யோகா மையத்தில் மகா சிவராத்திரி நிகழ்ச்சிகள் விதிகளுக்கு உட்பட்டு நடத்தப்படுகிறதா? ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மகா சிவராத்திரி நிகழ்ச்சியில் எந்த விதிமீறலிலும் ஈடுபடவில்லை என ஆண்டுதோறும் மனு தாக்கல் செய்கிறோம். ஈஷா மையம் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விளக்கம். சிறைகளில் கடுமையான கட்டுப்பாடுகள் உள்ள நிலையில் கைதிகளுக்கு எப்படி செல்போன் கிடைக்கிறது? சிறை காவலர்களின் ஒத்துழைப்பு இல்லாமல் எப்படி கொண்டு செல்ல முடியும் எனவும் உயர்நீதிமன்றம் சரமாரி கேள்வி. விரைவில் நாடாளுமன்றத்தில் மக்கள் நீதி மய்யத்தின் குரல் ஒலிக்கும் என கமல்ஹாசன் திட்டவட்டம். 20 ஆண்டுகளுக்கு முன்பே தாம் அரசியலுக்கு வந்திருக்க வேண்டும் என கட்சி ஆண்டு விழாவில் உரை. மகாராஷ்டிராவில் அரசின் முக்கிய நிகழ்ச்சிகளில் பங்கேற்காத துணை முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே. முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸுடன் பனிப்போர் இருப்பதை உறுதி செய்யும் விதமாக முக்கிய நிகழ்வுகளை புறக்கணித்ததால் சந்தேகம். பெங்களூரு நகரின் டிராபிக் மற்றும் உள்கட்டமைப்பு பிரச்சினைகளுக்கு முறையான திட்டமிடலும் செயலாக்கமும் தான் ஒரே தீர்வு.
கடவுளால் கூட ஒரே இரவில் பிரச்சனையை தீர்க்க முடியாது என்று துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் கைவிரிப்பு. உலகளவில் ஒவ்வொரு துறையிலும் இந்தியா மிக வேகமாக வளர்ச்சியடைந்து வருவதாக பிரதமர் மோடி பெருமிதம். தொழில்நுட்பம் மற்றும் அறிவியல் துறையில் வளர்ச்சியை துரிதப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தல். அரசியல், விளையாட்டு, கலை போன்ற பல்வேறு துறைகளைச் சேர்ந்தவர்கள் தங்களது அனுபவங்களை பகிரும் தலைமைத்துவ மாநாடு பாரத மண்டபத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். சென்னையில் தொடர்ந்து ஏற்றத்தில் இருந்த தங்கத்தின் விலை இன்று குறைந்தது. சவரனுக்கு 360 ரூபாய் குறைந்து 64,200 ரூபாய்க்கு விற்பனை. இந்திய அணியின் முன்னணி சுழற்பந்து வீச்சாளர் யுஸ்வேந்திர சாகல், தனஸ்ரீ ஜோடி விவாகரத்து. கருத்து வேறுபாடு ஏற்பட்டு 18 மாதங்களாக தனித்தனியாக வசித்து வந்த நிலையில் மனமுறிவு.